ஒரு சாதாரண வறுமை குடும்பத்துல பிறந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ இன்னைக்கு கால்பந்து ஆட்டத்துக்கு மட்டும் ஹீரோ இல்ல, நம்மள நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ரோல் மாடல். ஒரு காலத்துல பசியால வாடிட்டு இருந்தப்போ தான் பர்கர் கடையில போய் இரவு நேரங்கள்ல ஏதாவது பர்கர் மிஞ்சி இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரம்மா. இன்னைக்கு அவர் 4000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். இப்படி ஒரு வெற்றி சாதாரணமா கிடைச்சிடாது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மை, மனித நேயம், தைரியம், இதெல்லாம் தான் ஞாபகம் வரும். அது மட்டும் இல்ல, அவரை பார்த்தாலே ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளுக்கும் சாதிக்கணுங்கிற வெறி வரும். சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல வர கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட வார்த்தைகளை அப்பப்ப கேளுங்க, கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆவீங்க. நம்ம தோல்வி அடைறோம்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு யோசிக்காம செய்யறது, 2வது யோசிச்ச பின்னும் செய்யாமல் இருப்பது. உங்களை ஆதரிக்கிறவங்க பெருமைப்படுற மாதிரி வாழுங்க, அதே சமயத்துல உங்களை வெறுக்கிறவங்க உங்க மேல போராமப்படுற மாதிரி வாழுங்க. நம்மனால உலகத்தெல்லாம் மாத்த முடியாது, ஆனா உலகம் மாறுறதுக்கான சிறு பங்களிப்பை அளிக்க முடியும். சிலர் உங்களை வெறுக்கலாம் அப்படின்னா அவங்கள விட நீங்க எதுலயோ சிறந்து விளங்குறீங்க அப்படிங்கறதான் அர்த்தம். நீங்க தான் பெஸ்ட், நீங்க தான் சிறந்தவர் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. உங்க மீது நீங்க வச்சிருக்க நம்பிக்கைய குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஏன்னா நீங்க நினைக்கிறத விட நீங்கள் புத்திசாலி, பலசாலி, திறமைசாலி. கடின உழைப்பும் முயற்சியும் இல்லாத திறமை எந்த பலன்களையும் உங்களுக்கு சேர்க்காது. உங்களோட கனவுகளை யாரிடமும் பகிராதீங்க, மாறா அதை செஞ்சு காட்டுங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துலயும் ஆக சிறந்தவன் அப்படிங்கிற முடிவோட இருந்தீங்கன்னா உங்களால எப்போதுமே சிறந்தவரா பரிமாற்றம் அடையவே முடியாது. இன்று உங்களிடம் இருக்கும் வாய்ப்பு மீண்டும் வந்தடையுமா அப்படிங்கிறது நிச்சயமற்றது. எனவே கிடைக்கும் வாய்ப்பை உடனே பயன்படுத்தி முன்னேறுங்கள். சோகமா இருக்கிறப்போ இந்த வரிகளை கேளுங்க, கண்டிப்பா புத்துணர்வு பிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது சுதா பழனிசாமி. நன்றி.